ஹலோ நண்பா. நம்ம என்னதான் முக்கி படித்தாலும் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம மண்டையில் ஏறாது. புதுசாக நம்ம ஒரு சிலபஸை படிக்கும்போது கூட நமக்கு அந்த அளவுக்கு புரியாது, இல்லை அந்த கான்செப்டில் கிளாரிட்டி இருக்காது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்டு இப்போ தான் நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம்னா அது எப்படி கம்மி டைமில் அதிகமாக எஃபெக்டிவாக மறக்காத மாதிரி ரீகால் பண்ணுறதுங்கிற பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். சப்ஜெக்டை படிக்கலாம். ஒன்று என்னென்னா ஆக்டிவ் லேர்னிங், அதாவது நம்ம படித்தது தொடர்ச்சியாக எழுதிப்பாட்டே இருக்கிறது. இன்னொன்று பேசிவ் லேர்னிங். எப்படின்னா நம்ம சும்மா வாசிச்சுட்டு மட்டும் இருக்கிறது பேசிவ் லேர்னிங்பாங்க. அது சும்மா ரீடிங் மாதிரி தான். அந்த மாதிரி ரீடிங் மாதிரி பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நமக்கு டைம் தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணால் ஆக்டிவ் லேர்னிங் பண்ணணும். அதாவது என்னென்னா நம்ம ஒரு கான்செப்டை படித்தது இருக்கிறது கன்விஸாக வெறுமனே ரீட் பண்ணக்கூடாது. அதாவது வாய் விட்டு படிக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது. உங்கள் மனசார படிக்கணும். எப்படி மனசார படிக்கணும்? அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக படிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டில் என்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் மெதுவாக ஸ்டார்டிங்கில் மெதுவாக ரீட் பண்ணிட்டே போகணும். ஸோ வர வர நம்ம ரீடிங்க்கு ஸ்பீடை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த புரிஞ்சுக்கிற ஸ்கில்லையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னா ஒரு வேர்டு இருக்குது, ஒரு 10 வேர்டு சேர்ந்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம்னா நம்ம அந்த பேராகிராஃபை ஸ்டார்டிங்கில் கோர் கான்செப்டை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் எஃபெக்டிவாக ரீட் பண்ணணும். நம்ம ரீட் பண்ணும்போது ஒரு சும்மா வாயில் ரீட் பண்ணாமல் ஒரு பென்னோ பென்சிலோ வச்சு அதை வச்சு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு கூட நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி ரீட் அவுட் பண்ணலாம். அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா நம்ம படித்ததை எழுதி பார்க்கணும். அதாவது நம்ம வாசித்து பார்க்குறோன்னா ஒரு மனசார ஒரு 10 டைம் நல்லா வாசித்து பாட்டு அப்புறம் எழுதி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியலைன்னா கூட நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுட்டு எழுதி பாருங்கள். ஏன்னா ஒரு சில டைம் நமக்கு புரியாமல் எழுதி பார்த்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகும். என்னடா இது நம்ம இவ்வளோ படிக்கிற புரிய மாட்டேங்குது. ஸோ நல்லா வாசித்து பாட்டு அப்புறம் எழுதி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு டைம் எழுதி பார்த்தா நமக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சுக்கும். ஸோ நம்ம எழுதி பார்க்குறதால நமக்கு அந்த டாப்பிக்கு ஈஸியாக கவர் பண்ண முடியும். நமக்கு அந்த ரைட்டிங் ஸ்பீடு கிடைக்கும். அந்த ரைட்டிங் ஸ்பீடால் நம்ம எக்ஸாமில் போய் சூப்பராக இந்த கான்செப்டை தெளிவாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ எழுதி பாருங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கம்மியான டைமில் எப்படி அதிகமான சிலபஸை கவர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன பண்ணணும்னா ஈஸியான டாபிக்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியான டாபிக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு 10 சாப்டர் சின்னதாக இருக்கும், 3 சாப்டர் பெருசாக இருக்கும். ஸோ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் அந்த 10 சின்ன சாப்டருக்கு கொடுக்கணும். அந்த 10 சின்ன சாப்டர் கொடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பெரிய சாப்டருக்கு வாங்க. அந்த பெரிய சாப்டர் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த சின்ன சாப்டர் படிக்கணும்ல. ஸோ அந்த பெரிய சாப்டரை எப்படி கவர் பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் நம்ம படித்த சின்ன சாப்டர் ரிவிஷன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமாக நமக்கு போர் அடிக்கும்போது நம்மளால் கன்வியூஸாக இப்போ ரீட் பண்ணவே முடியாது. ஸோ போர் அடிக்கும்போது அந்த பெரிய இல்லை என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அந்த 10 நிமிஷத்தில். இந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஃபுல்லாக அந்த டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அந்த கஷ்டமான டாபிக் நம்ம லாஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். நல்லா படிக்கிற மட்டும் பார்த்தாது, அதை கன்சிஸ்டன்சியாக நமக்கு எது கஷ்டம்னு தோணுதோ அதை நல்லா படித்து டெஸ்ட் எழுதிட்டு நம்ம ரீட் பண்ணிட்டே இருக்கணும். காலைல போர்டு இருக்கும் போதெல்லாம் அதை ரீட் பண்ணிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சி தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம 1 ஹவர் படித்தாலும் 10 ஹவர்ஸ் படித்தாலும் நம்ம கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ நேரம் ஆக்டிவாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே 1 ஹவர் படிக்கிற மாதிரி இருந்தாலும் தெளிவாக புரிஞ்சு அழகாக படிக்கிறதும் 10 மணி நேரம் புக்கை வச்சுட்டு உட்கார்றதுனால நமக்கு ஒரு பலனும் கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன படிக்கணுங்கிறது தான் முக்கியம். அது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு படிக்கிறதுங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்ம பிரெயினுக்கு நல்லா ஷார்ப்பான எனர்ஜியாக கொடுக்கும். அடுத்து இன்னொரு கோர் கான்செப்ட் என்ன, நம்ம படிக்கும்போது பக்கத்தாடி தண்ணி வச்சுட்டு படிக்கணும். ஸோ நமக்கு படிக்க நம்ம பிரெயின் அதிகமாக தாகெடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணால் நம்ம படிக்கும்போது தண்ணி குடிச்சு படித்தா கொஞ்சம் நல்லா நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், நமக்கு தூக்கம் வராது. அடுத்தது ரீடு ஹரிசாண்டலி. அதாவது நம்ம படிக்கிறது எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு புதுசாக ஒன்று படிக்க ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தெளிவாக வாசித்து பாட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். அடுத்து என்ன பண்ண அதோட எண்டிங் இருக்குல்ல, எண்டிங்லேருந்து ஸ்டார்டிங்க்கு போங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நல்ல நம்ம மெமரி ஸ்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நமக்கு பிரெயினே எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ரீடே ஹரிசாண்டலாகவும் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு, அடுத்து லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ரீட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயினுக்கு எக்ஸசைஸ் ஆன மாதிரி இருக்கும். நம்மளும் அந்த லாஸ்ட் ப்ரையாரிட்டி டாபிக், அதாவது கஷ்டமான டாப்பிக்கை ஓரளவுக்கு ஈஸியாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறதுக்கு முன்னாடி
நீங்கள் வந்து ஏபிசிடி இருக்குல்ல, ஏபிசிடி வந்து ரிவர்ஸில் எழுதி பார்க்கணும். அதாவது ஏலேருந்து ஜெட் வரைக்கும் இல்லாமல் ஜெட்லேருந்து ஏ வரைக்கும் 2 டைம் எழுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி எழுதுறதால் என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயின் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரண்ட்டில் இருந்து படிக்கிறத விட பேக்கில் இருந்து இப்போ வந்து நேராக போகும்போது நமக்கு ஃபோக்கஸ் அந்தளவுக்கு தேவைப்படாது. ஆனால் நம்ம நேர்லேருந்து ரிவைஸ் வரும்போது என்ன ஆகும், நம்ம ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து ஏபிசிடி எழுதலாம். இல்லைன்னா 10லேருந்து 1 வரைக்கும் கூட இல்லை. இந்த மாதிரி பண்ணுறதால வந்து நம்ம ரீடிங் கெப்பாசிட்டி மட்டும் இல்லாமல் பிரெயின் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாத மிஸ்டேக்னால், நம்ம படிக்கும்போது கிட்ட ஃபோன் வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த ஃபோனில் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத ஆப்ஸுகளோடு வச்சுருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா நம்ம படிக்கும்போது வந்து நமக்கு நிறைய டவுட் வரும். அந்த டவுட் வந்தால் நம்ம வந்து சின்ன சின்ன யூடியூப் வீடியோ பார்ப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஓகே, ஆனால் நம்ம இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி சின்ன நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுவோம்னா அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது போக போக 10 நிமிஷம் தானே பார்த்துக்கலான்னு சொல்லி போகும். அந்த 10 நிமிஷம் போக போக ஸ்க்ரோல் பண்ண 1 ஹவராக கன்வெர்ட் ஆகும். ஏன் ஒரு சில டைம் அது 10 ஹவராக கூட கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பண்ணக்கூடிய வெரி ஒஸ்ட்டு மிஸ்டேக்னால் இதுதான். நம்ம படிக்கும்போது எக்காரணத்து கொண்டு ஷார்ட்ஸு, ரீல்ஸு இதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம அது பார்க்குற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து பிரெயின் வந்து டயர்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு சில ஷார்ட்ஸ் பார்த்தா நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், ஒரு சில வந்து சோகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம பிரெயின் என்னென்னா ஒரு மாதிரி டயர்டாயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம படிக்கும்போது எக்காரணத்துக்கு வந்து ரீல்ஸு, ஷார்ட்ஸு பார்க்கவே கூடாது. அடுத்து என்ன பண்ணால் நம்ம அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கணும். அதிகாலையில் எந்திரிச்சு நல்லா சூடாக டீ, காஃபி எல்லாம் எதுவும் குடிக்காமல் எழுந்து போய் ஒரு சின்ன செம்பில் பச்சை தண்ணி எடுத்து குடிக்கணும். குடிச்சிட்டு வந்து உட்காந்து படிச்சிங்கன்னா உங்கள் பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக என்ன ஆகுனா நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் ரீட் பண்ணுற கான்செப்ட்டு உங்கள் பிரெயின்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்போ வந்து உங்கள் லேர்னிங் ஸ்கில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிகாலை டைம் வந்து உங்கள் பிரெயின் ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அப்போ நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களால் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் நீங்கள் மதிய டைம் உட்காந்து ரீட் பண்ணால் உங்களுக்கு தூக்கம் தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், அப்போ நீங்கள் சமூக இந்த மாதிரி எடுத்து போட்டு பார்க்கலாம். இதே நீங்கள் தியரி படிக்கிற மாதிரி வந்து அதிகாலை நேரத்தில் படிக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால், நம்ம படிக்கிற ரூமை முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்க பார்க்கணும். ஏன்னா நம்ம ரூம் தான் நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் தரும். நம்ம வந்து ஒரு தனி ரூமில் படிக்கிறோமோ இல்லை காமன் ரூமில் படிக்கிறோமோ ரெண்டாவது. ஆனால் அந்த ரூம் வந்து க்ளீனாக இருக்கணும். க்ளீனாக எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளால் தெளிவாகவும் நீட்டாகவும் படிக்க முடியும். ஸோ நம்ம படிக்கிற ரூமை முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்க பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.